ஏன் லினை லினை நீ குட்டி பையன்ல இப்போ பெரிய பையன் ஆயிட்டீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாராம் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா சென்னை சில்க்ஸுக்கு போய் போய் விளையாட போறோம். இப்போ கிஷோரை விட்டுட்டு வந்துட்டோம். நம்ம மட்டும் இப்போ போய் விளையாடலாம். ஜாலி, வாங்க அங்க போய் பார்க்கலாம். பாய். இப்போ நம்ம சென்னை சில்க்ஸ் வந்து ரீச் ஆயாச்சு. இதோட வெளியே அந்த எலிவேஷனே வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. வெளியே வரைக்கும் ஏசி காற்று வரும். அதனாலேயே இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆமாங்க, நல்லா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் கடையில் பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கும். ஸோ எனக்கு இங்கே சாரீஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்க இங்கே பர்ச்சேசிங் பண்ணுறதுல. இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். இங்கே பாரு, இந்த இடத்த பாரு எவ்வளோ அழகாக இருக்கும். வெல்கம் டு ஃபேமிலி. நம்ம லினைக்குட்டிக்கு இங்கே வர்றதுன்னா ரொம்ப இஷ்டங்க. ஸோ இங்கே நம்ம கார்ட் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலராக போயிட்டு நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரலாம். இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்களை இங்கே ஒரு ஆள் கூட விட்டு விளையாட விட்டுட்டு நம்ம ஜாலியாக வந்து ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ குழந்தைங்கள வச்சுட்டு ஷாப்பிங் பண்ண முடியல அப்படின்ற கவலைகளும் இருக்காது. பாருங்கள், சண்டே எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் வந்து இப்போ நல்லா இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்து லைக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ எல்லாருமே அப்பாக்கள் குழந்தைங்களை வச்சுட்டு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ லினைக்குட்டி ஃபஸ்ட் எடுத்தோன்னே விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு இந்த கேம் வந்து பிடிக்கும். எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்தோடனே இதுதான் வந்து எப்பயுமே விளையாடுவான். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வரும், அதுக்கப்புறம் டைம் போக போக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ லினை வந்து விளையாண்டு முடிச்சுட்டான், அவனோட கார்டை எடுத்துட்டான். அதுக்கப்புறம் நானும் விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இது வந்து பார்க்க சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வந்து ஜாலியாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் இருக்கும், அப்புறம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ என்னால் முடிஞ்சதை வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். ஏய் லினை, டிஸ்டர்ப் பண்ணாத. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். வேர்க்க வேர்க்க விளையாண்டி ஒன்று கூட மிஸ் பண்ணல. ஒன்னே ஒன்று தான் மிஸ் பண்ணி ஜெயிச்சு மாலை போடுறேன். இது முடித்த உடனே இன்னொரு கேம் வந்து விளையாட போயிட்டோம். இந்த கேம் வந்து அடுத்ததாக லினைக்கு வந்து பிடிச்ச கேம்ங்க. ஸோ அவருக்கு பிடிச்சதாக 1 by 1 போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கும். ஒரு மாதிரி நல்லா அப்படியே கண்டினியூவாக போனால் தானே நமக்கு த்ரில்லிங்காக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அது விளையாட முடித்தோம். அதுக்கப்புறம் பைக் வந்து ஏறி உட்காந்துட்டாரு, அதுவும் விளையாட போக ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ பயந்துட்டேன் உண்மையிலே. நான் வெறும் கையை வச்சு
8 மணிக்கு மேலே 1 by 1 மக்கள் வந்து கூட்டம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், இந்த லயன் ஃபுல்லாக எவ்வளோ கூட்டம் வந்து இப்போ கம்மியாகிடுச்சு. அடுத்து இவங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேம் நம்ம இது நாள் வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்துட்டுருந்தேன். ட்ரெஸ் கலர்ல இருக்கு. என்னடா கோழி கூவுதா? முட்டையா? நிதானமா நிதானமா வெயிட் பண்ணு. பொறுமை பொறுமை. ஏய், உன்னோட டான்ஸ் பாட்டுடா. இங்கே எங்கே ஓடாம ஒரு பக்கமா அதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. எல்லாம் வேஸ்ட் தான். நீ விளையாடுறியா? கோழி முட்டை போடுற கேமையும் நம்ம வந்து முடிச்சிட்டோங்க. ஸோ சுற்றி நம்ம திரும்பி பார்த்தா யாருமே இல்லைங்க. சரி, விளையாண்ட வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்த அந்த பாயிண்ட் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே முன்னாடி வந்து கவுண்டரில் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம வச்சுருக்கிற கார்டையும் கொடுத்தோம்னா அதில் எல்லா பாயிண்ட்டையும் வந்து நமக்கு ஏற்றிடுவாங்க. அந்த பாயிண்ட் ஏற்றினதை வந்து நம்ம அந்த பாயிண்டெல்லாம் சேர்த்து வச்சு இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த திங்ஸில் வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கிக்கிறலாங்க. நம்ம பாயிண்ட்டையும் வந்து என்ட்ரி பண்ணி வச்சு இப்போ நம்ம அடுத்ததாக வந்துட்டு கலெக்ஷன்ஸில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஆடி தள்ளுபடி போடட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது, மேட்சாக இருக்குது. ஏப்பா, அந்த 3 idiots கூட இங்கே ஒரு பாரு. எப்படி வரிசை கட்டி நிற்க வச்சுருக்காங்க? எதுக்குடா பாவத்தை? இவங்க 3 பேர் பாஸ், இவங்களுக்கு பின்னாடி மீட்டிங்ல 3 idiots. பாலனே இந்த கலரே ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு இங்க வரைக்கும் ரொம்ப இதா இருக்கும். எனக்கு இங்க வரைக்கும் பிரைஸ் 3000 only. ஆடியில் எடுத்தா 3000 ஒன்லியா? யா, பேண்ட் எல்லாமே எல்லாம் செட்டு. இங்க பாரு, சூப்பரா கிஷோருக்கும் இப்படி தான் எடுத்தோம். ஆனால் நம்ம எடுக்கும்போது அவ்வளோ கலெக்ஷன் இல்லைப்பா. நல்லா இருக்கு. இது யாருக்கு கூட போடலாமா? ஆமாம். சைஸ் என்னப்பா? தம்பிக்கு வயசு சொல்லு. இவனுக்கு கம்மிப்பா, அந்த சைஸ் வயசு சொல்லுங்க. கம்மியாக ஆளை இது 14 வயசு. அதான் இவன் போடலாம். இவனுக்கு 14 வயசு. உங்க அண்ணனுக்கு 14 வயசு. இல்லை, கோட் மட்டும் போட்டு போடலாமா? இல்லை, கொடுங்க. வாவ், கோட் போட்டா அது ஒரு கெத்தா அழகா இருக்கு. பாத்தியா, இவனுக்கு தான் கரெக்டா இருக்கு. கேட்டிங்களே 14. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வளர்ந்துருவீங்க. அப்படியே இரு, கண்ணாடியில் அப்படியே எடுக்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணு. சரி, நல்லா கையாண்டு கலருக்கு வந்து இது என்ன பிரைஸ் இருங்க? பிளாக்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக் அதோட கம்மி 2000. 2000. ரொம்ப கம்மி. மெட்டீரியல் இது வேறு, ஆனால் பார்க்க சூப்பராக. எதை எடுங்கப்பா, இமேஜ் வேறு லெவலில் இருக்கும். அதே வந்து அந்த கலரு பார்க்க நல்லா இருந்துச்சு, ஆனால் போட்டோன்னு டல் அடிச்சு. இப்போ பாரு, இதை பாரு. லினை இங்கே நான் சந்தோஷம். நான் கல்யாணத்துக்கு சரி சார், வாங்கி தரேன்ம்மா. 2000 தானே, வாங்கிக்கலாம். வச்சு 10 இருக்கு. வெல்கம் டு சத்யாராம் சேனல். வெல்கம் டு சத்யாராம் சேனல்.
இந்த அந்த குட்டி பையனுக்கு நல்லா இருக்கும்ல அது. யாருக்கு அந்த குட்டி? எனக்கு அவனுக்கு இதோட சின்னது வேணும். சஸ்திக். அவனுக்கு இதோட சின்னது நல்ல. இல்லைன்னா இவனுக்கு நல்லா இருக்கும். அக்ஷந்த்க்கு சைஸ் கரெக்டாக இருக்கும். அவனுக்கு பிங்க் நல்லா இருக்கும். ப்ளூ வேணா நல்லா இருக்கும். கலர் சூப்பராக இருக்கு. இது வந்து எனக்கு சந்தோஷம். எனக்கு நேற்றுக்காக சரி சார் இங்கே பாரு இந்த மாதிரி இருக்கு. ஆமாம், நான் சின்ன குழந்தை சரவாணி போடுறேன். 2 பாய்ஸ். இந்த வரேன் இந்த வரேன். அட வரேன்டா. இங்கே பாருங்க ஷூஸ். சந்தோஷம் நான் இங்கேயே கூப்பிட்டு வந்துடலாமா? இந்த நான் அப்படின்னு ஒன்று பார்ப்பேன்ல, இப்போ இது இல்லை யூடியூப் இல்லை நாடகக்குள்ள, அது அந்த முக்கியில் இருக்கான்ல, அவன் இந்த மட்டும் தான் ஒரு ஷூ போட்டிருப்பான். ஃபோட்டோஸ்க்கு சூப்பராக இருக்கும்ப்பா. இந்த கோல்டன் கலர் நைட்டு அம்மா எப்படி இருக்குன்னு பாரு. இப்படி இருக்கணும். ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோம் அப்ளையன்ஸ் பக்கம் வந்துட்டோங்க. அதை தாண்டணும் அப்படின்னா செருப்பு பெரிய கடையே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. கடல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிகமான ஸ்பேஸ் பார்த்தோன்னா செப்பல்ஸ்க்கு தாங்க, செப்பல்ஸ்க்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமாக வந்து இருக்குங்க கலெக்ஷனும். ப்ரைஸும் வந்து கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் வந்து எல்லாமே வந்து இருக்குது. ஒவ்வொரு மாடல் அண்ட் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸஸ்லாம் வந்து இருந்தது. கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. நமக்கு தேவையானதை பார்த்து பொறுமையாக நிதானமாக வந்து எடுக்கக்கூடிய வகையில் ஈஸியாக டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குங்க. லினைக்கும் வந்து செப்பல் வந்து பார்த்தோம். பட் வந்து அவருக்கும் வந்து சூட் ஆகலை. அப்புறம் எனக்கும் பார்த்தேன். ஸோ எனக்கு இப்போ ரீசெண்டாக எடுத்ததுனால நானும் வந்து எடுக்கலை. ஸோ உங்களுக்காக மட்டும் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட்ஸ் ஒரு கிளான்ஸ் வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூஸ்லாம் பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு கலர்லேயே வந்து எல்லா சைஸுமே வந்து இருக்குது. அது இன்னும் நல்லது தானே. நம்ம வீட்டில் 2 பேருக்குமே வேணும் அப்படின்னாலும் சேம் கலர்ஸில் வந்து சைஸ் வேரியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். லினைக்கு இது வந்து போட்டு பார்த்தோம். நல்லா இல்லை சாமி. டைட்டாக இருக்குது. Bye. See you next video. சென்னை சில்க்ஸ் ஃபன்லேண்டில் நம்மளுடைய ஃபன் டைமை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படியே அங்கே ஸ்வீட்டீஸ் அண்ட் குட்டீஸ் வந்துட்டு அழகாக வந்து ஜம்ப் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு க்யூட்டாக அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைலும் செஞ்சுட்டு நம்ம வந்து கிளம்பிடலாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக்கும் செஞ்சுட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.